ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தியை வச்சு கொத்து பரோட்டா ஸ்டைலில் சப்பாத்தி வச்சு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன், கோஸு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் தேவை, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு தவா வச்சுட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்ச சிக்கன் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சிக்கனை நல்லா வேக விடணும். சிக்கன் நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் தான், 2 சப்பாத்தி நல்லா கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, ஒரு ஆஃப் குக்கிங் இருந்தால் போதும். எடுத்து வதக்கிக்கிட்டு கேரட், பீன்ஸு அது கொஞ்சம் நறுக்கு இருக்க மாதிரியே நம்ம வதக்கிக்கலாம். அதையும் ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. கடைசியாக கோஸு போட்டுக்கலாம். கோஸு முன்னாடியே போட்டு கோஸு ரொம்ப வேகக்கூடாது. அதனால் லைட்டாக கோஸு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள், கரம் மசாலா பொடி, கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். உடனே கலர வேண்டாம், அப்படியே விட்டுட்டா கொஞ்சம் ஆம்லேட் ஆன மாதிரி இருக்கும். கூட கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்துனா கரெக்டாக எல்லாத்தோட சேர்ந்து இருக்கும். இப்போ கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி கூட சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடலாம். இது கொஞ்ச நேரம் மூடி வச்சா நல்லா கலந்த மாதிரி இருக்கும். நல்லா சப்பாத்தி கூட மசாலாலாம் கலந்துரும். குடமிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட குடமிளகாய் இல்லை, அதனால நான் போடல. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சுவையான கொத்து பரோட்டா மாதிரியே சப்பாத்தியில் கொத்து பரோட்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.